ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து செம பெரிய ஷாக்கிங் நியூஸ் தான். அதாவது நம்மளோட தலைவரோட வேட்டையின் திரைப்படத்தை வந்து இப்போ வந்து வெளியிட வந்து தடை வந்து விதிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில் அப்படின்றது ஒரு செம பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்குங்க. அதான் நம்ம ஞானவேல் ராஜா இயக்கத்தில் நம்மளோட தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிற நம்ம ரஜினிகாந்தோட நடிப்பில் பிரம்மாண்டமாக ஒருவருக்கு இந்த திரைப்படம் தான் வேட்டையின். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து லைக்கானில் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட சேர்ந்து ஒரு அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட அனிருத்தா மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஆல்ரெடி 2 பாடல்கள் ரசிகர் மாத்திரம் செம்ம பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அக்டோபர் 10 இந்த திரைப்படத்தோட திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்கிற நிலையில் வந்து நேற்று வந்து இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய அப்டேட்டாக போயிடுச்சு. இதில் வந்து இப்போ வந்து வேட்டையின் திரைப்படத்துக்கு வந்து தடை விதிக்க கோரி வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மதுரையை சேர்ந்த பழனிவேலு அப்படின்றவர் வந்து அவர் வந்து வழக்கு தெரிவிச்சிருக்காரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரெய்லரில் வந்து என்கவுண்டர் தொடர்பான வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த வசனங்கள்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்பு எடுக்க வேண்டும், இல்லைனா வந்து தேட்டரில் வந்து மியூட் பண்ண வேண்டும் அப்படின்றது அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கோர்ட் வந்து வந்துச்சுங்க. ஸோ ஆனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து தடையெல்லாம் விதிக்க முடியாது அப்படின்றது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளோட வேட்டையின் திரைப்படம் வந்து ரிலீஸில் எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க.